இந்த 3 பொருட்களைச் சேர்த்து உங்கள் நில வாசப்படியில் கட்டிவிட்டால் போதும். கடன் கேட்டு உங்கள் வீட்டிற்குள்ளும் யாரும் வரமாட்டாங்க. நீங்களும் கடன் கேட்டு யார் வீட்டிற்கும் போகும் சூழ்நிலை ஏற்படாது. எத்தனை பரிகாரங்கள் செய்தாலும் நம்மிடமிருக்கும் பணம் ஏதாவது ஒரு வகையில் வெளியே சென்று விடுகிறது. தேவையில்லாத பிரச்சனையில் நாம் மாட்டிக்கொண்டு நாம் அடுத்தவர்களிடம் கடன் வாங்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றோம். இந்த நிலைமை நமக்கு வராமல் இருக்க வேண்டுமென்றால் அனாவசியமாக யாரும் வந்து நம்மிடம் பணம் கேட்டு நம்மை சங்கடப்படுத்தக் கூடாது. நாமும் அடுத்தவர்களிடம் பணத்தை கேட்டு அடுத்தவர்களை சங்கடப்படுத்தி விடக்கூடாது. ஏறியே இல்லாமல் இருக்கும் பணம் ஏதாவது ஒரு வகையில் வெளியே சென்று விட்டதென்றால் நாம் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் இப்படிப்பட்ட பிரச்சனையை கட்டாயம் தினம் தினம் சந்தித்து வருகின்றோம். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்றால் உங்கள் நில வாசப்படியில் இந்த 3 பொருட்களைச் சேர்த்து கட்ட வேண்டும். அது என்ன 3 பொருட்கள், அதை எப்படி கட்ட வேண்டும் என்பதைத்தான் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். சிறிதளவு படிகாரக்கல் ஒரு துண்டு, வசம்பு ஒரு துண்டு, மூங்கில் குச்சி ஒன்று, அவ்வளவுதான். இந்த 3 பொருட்களையும் ஞாயிற்றுக்கிழமை அன்று வாங்கி ஒரு சதுர வடிவிலிருக்கும் மஞ்சள் துணியில் வைத்து மஞ்சள் நூலை போட்டு 3 முடிச்சு போட்டு கட்டிக்கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமையன்று உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயாரின் பாதங்களுக்கு கீழே இந்த முடிச்சை வைத்து விடுங்கள். இந்த முடிச்சை வைத்த நாள் முதல் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும் வரை தினமும் ஒரு நெய் தீபம் ஏற்றி உங்களால் முடிந்த ஒரு பிரசாதத்தை வைத்து மகாலட்சுமி தாயாருக்கு தினம் தோறும் மாலை 6 மணிக்கு பூஜை செய்ய வேண்டும். அப்போது ஊதுவத்தி கதூப்பத்தை இந்த முழுசுக்கும் காட்டிக்கொள்ள வேண்டும். பிரச்சனையில் நீங்கள் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்ற வேண்டுதலோடு ஆடம்பர பூஜை வேண்டாம். சாதாரணமாக வெள்ளிக்கிழமை பூஜையை உங்கள் வீட்டில் எப்படி செய்தீர்களோ அதேபோல் செய்தாலே போதும். ஒரு வாரம் முடிந்து அடுத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்று சூரிய உதயத்திற்கு முன்பாகவே நீங்கள் எழுந்து குளித்து முடித்துவிட்டு தயாராகி 6 மணிக்கு முன்பாகவே மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் வெள்ளிக்கிழமை பூஜை போல் செய்துவிட்டு அதன் பின் அந்த முடிச்சை எடுத்து உங்களின் வாசப்படியில் மாட்டிவிடுங்கள். வெள்ளிக்கிழமையாவது சுவாமி கும்பிடும்போது அந்த முடிச்சுக்கும் ஊதுவத்தி தூபம் காட்ட வேண்டும். அவ்வளவுதான். பண சம்பந்தப்பட்ட பிரச்சனையை உங்கள் நில வாசல் படிக்குள் நுழைவதற்கு வாய்ப்பே கிடையாது. இந்த 3 பொருட்களையும் தனித்தனியாக வைத்தால் அதனுடைய பலன் வேறு. இந்த 3 பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து வைத்து மகாலட்சுமி பாதங்களில் வைத்து பூஜை செய்துள்ளதால் இதனுடைய சக்தி பல மடங்கு அதிகரிக்கும். நிச்சயம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கிக் கொள்ளவே மாட்டீர்கள். ஏதாவதோ ஒரு விதத்தில் யாராவது உங்களுக்கு மகாலட்சுமி ரூபத்தில் வந்து காப்பாற்றி விடுவார்கள் என்ற ஆணித்தரமான கருத்தை முன்வைத்து இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்ளலாம்.